கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்துக்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 66 அதிகாரம் 1 கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி. நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது, நான் தங்கி இருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மிகவும் பெரிய தேவன். அவர் நம்முடைய கற்பனைகளுக்கு கூட அடங்காத தேவன். அவர் சொல்லுகிறார், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி. அப்படி என்றால் அவரை நாம் எப்படி கற்பனை செய்து பார்ப்பது? நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது, நான் தங்கி இருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது. வான சிங்காசனம், பூமி பாதபடி என்று சொல்லுகிற தேவனுக்கு அவர் தங்குறதற்கு நாம எப்படி ஆலயம் கட்ட முடியும்? இன்றைய நாளிலே, ஓய்வு நாளில் நாம் தேவனுடைய ஆலயத்துக்கு வந்து நாம் கர்த்தரை ஆராதிக்கிறோம். நாம் ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், நாம் தேவனுடைய ஆலயத்துக்கு வரும்போது நாம் தேவனுடைய பாதபடிக்கு வருகிறோம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த பூமி அவருக்கு பாதபடி. இந்த பூமியிலே நாம் வாழ்கிறோம். நாம் வாழ்கிறதும் தேவனுடைய பாதபடியில்தான். நாம் ஆராதிக்க தேவனுடைய ஆலயத்துக்கு வருகிறதும் தேவனுடைய பாதபடியில தான் அவரை ஆராதிக்கிறோம். அப்படி என்றால் நாம் அவருக்கு முன்பாக எவ்வளவு சிறியோர்களாய் காணப்படுகிறோம். பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, அவருக்கு முன்பாக நாம் வெட்டுக்கிளிகளைப் போல் இருக்கிறோம் என்று. சங்கீத புஸ்தகத்திலே சொல்லுகிறது, அவர் நம்மை மண்ணென்று நினைவு கூறுகிறார். தேவனுக்கு முன்பாக நாம் ஒரு பொருட்டல்ல, ஆனால் அவருடைய இரத்தத்தாலே மீட்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் அவருக்கு விலையேற பெற்றவர்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 95 சங்கீதம் 3 சொல்லுகிறது, கர்த்தரே மகாதேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமாயிருக்கிறார். மகாதேவனை தான் நாம் ஆராதிக்கிறோம், மகாராஜனை தான் நாம் ஆராதிக்கிறோம். நம் ஆராதிக்கிற தேவன் சாதாரணமான தேவன் அல்ல. ஆகவே 95 சங்கீதம் 6 சொல்லுகிறது, நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கார் படியிட கடவும் வாருங்கள். நம்மை உண்டாக்கின தேவன், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று சொல்லுகிற இயேசு கிறிஸ்து, அவருக்கு முன்பாக நாம் வரும் பொழுது நாம் பணிந்து குனிந்து முழங்கார் படியிட்டு கர்த்தரை ஆராதிப்போம். கர்த்தர் தாமே அதற்கு நமக்கு கிருபை செய்வாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று சொல்லுகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் பணிந்து குனிந்து முழங்கார் படியிட்டு ஆராதிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. பயபக்தியோடு கர்த்தரை நடுக்கத்தோடு ஆராதிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. நமக்கு பிரியமான ஆராதனை செய்ய உதவி செய்வீராக. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, துதிகன மகிமை மக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் ஒவ்வொருவரையும் சென்றடையும்படியாக இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கு அனுப்பி வைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக.